இயேசு கிறிஸ்து நாமத்தினால என்னுடைய வாழ்த்துக்கள். இயேசுவின் நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் உங்க யாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு காரியத்தை குறித்து உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முயற்சி விடாமுயற்சி, இந்த காரியத்தை குறித்து தான். முயற்சியா விடாமுயற்சியா? நிறைய நேரங்களில் எல்லாரும் சொல்ற விஷயம் என்ன? முயற்சி பண்ணு, விடாமுயற்சி பண்ணு, அதுல வெற்றி அடையலாம். எல்லா மோட்டிவேஷன் ப்ரீச்சரும் அதுதான் சொல்றேன். ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணும்னாலே முயற்சி பண்ற, விடாமுயற்சி பண்ண, அதுல சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முயற்சி விடாமுயற்சி, இந்த ரெண்டு விஷயமும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். அது உண்மையிலேயே சக்சஸ் பண்ணுதா? வாழ்க்கையை உயர்த்துதா? வாழ்க்கை தரத்தை எங்கேயா உயர்த்தி கொண்டு போதா? நிறைய நேரங்கள்ல நீங்க ரொம்ப சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா, தேடி பாத்தீங்கன்னா அதுல பலன் கிடையாது. ஆனா எல்லாம் மோட்டிவேட் பண்ற எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? முயற்சி பண்ணு, இல்லைன்னா விடாமுயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னுடைய வாழ்க்கையில அதை செஞ்சு பார்த்து நிறைய நேரங்கள்ல பலன் தராம போயிருக்கு. சரி, முயற்சி விடாமுயற்சி, இதை தாண்டி என்ன ஒரு விஷயம்? இதை தாண்டி ரொம்ப ஆச்சரியமா நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை நம்பும் போது அந்த வார்த்தையில இருக்கிற ஒரு செயல், ஒரு வல்லமை வாழ்க்கை எப்படி மாத்துது அப்படின்னு சொல்லிதான். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே எதை பண்றோம்னா முயற்சியும் விடாமுயற்சி பண்றோம். ஆனா யாருமே தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு பாக்குறதே இல்லை. முயற்சியும் விடாமுயற்சியும் நிறைய நேரங்கள் எப்படி இருக்கு? லூக்கா 5ஆம் அதிகாரத்துல இயேசு கடற்கரை வழியா நடந்து போயிட்டு அங்க இருக்க மக்களுக்கு ப்ரீச் பண்ணிட்டு, அங்க பேதுரு இருக்காரு. பேதுரு கிட்ட சொல்றாரு, உன்னுடைய படகை கொண்டு போய் வலையை போடு, மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. உடனே பேதுரு சொல்றாரு, இல்ல இரவெல்லாம் பிரயாசப்பட்டவங்க ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி. பேதுருக்கு தெரியும், இரவெல்லாம் தேடிட்டவங்க என்ன இல்லை, மீன் கிடையாது அப்படின்னு சொல்லி. நிறைய நேரங்கள்ல முயற்சியும் விடாமுயற்சியும் இல்லாத ஒண்ண இருக்கிறதா மாத்த ட்ரை பண்ணுது. ஆனா இல்லாதது என்னைக்குமே இல்லாததுதான். இல்லாத இருக்கிறதா மாறணும் அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தை தேவை. தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இல்லாததை இருக்கிறது போலவே மாத்துது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையினால் ஒரு காரியம் வாய்க்கும் போது அது முயற்சி விடாமுயற்சியை தாண்டின ஒரு செயலா இருக்கு. அதாவது முயற்சி விடாமுயற்சி செஞ்சு வாழ்க்கையை முன்னேற்றி கொள்ள நினைக்கிறவங்க தேவனுடைய வார்த்தையினால சக்சஸ் பண்றவனை பார்க்கும்போது பயங்கர கோவம் வரலாம், இல்ல ஆச்சரியப்படலாம். என்னடா நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம், இவ்வளோ பிரயாசப்படுறோம், ஆனா அவன் போனா வலைய போட்டா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் பேதுரு பண்றாரு. அவர் சொல்றாரு, ஐயரே முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன், ஆனா உங்க வார்த்தையின்படி வலைய போடுறேன். அந்த வார்த்தை போய் என்ன பண்ணிருச்சு? மீன்களை கூட்டிட்டு வந்து வலை கிளிய, ஆமென், 2 படகுகள் நிரம்ப மீன் பிடிச்சிட்டாங்க. இப்ப முயற்சி விடாமுயற்சி செஞ்சவங்களுக்கும் வார்த்தையின்படி ஒரு காரியத்தை செஞ்ச இவங்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. இதுதான் நம்ம வாழ்க்கையில தேவன் நம்ம காட்ட விரும்புற வித்தியாசங்கள். நீங்க முயற்சி பண்றவங்களா இருந்தா, அதுவும் விடாமுயற்சியில போராடிட்டு இருக்கவங்களா இருந்தா, நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை புடிச்சுக்கொள்ளுங்க. தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்தி அழகா கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. நிறைய நேரங்களில் தேவனுடைய வார்த்தையில நம்மளுக்கு பெரிய நம்பிக்கையும் ஈடுபாடும் இருக்கிறது இல்லை. ஆனா தேவனுடைய வார்த்தை மாற்றாத ஒன்றுமே இல்லை. ஏன்னா வாழ்க்கையில நிறைய நேரங்களில் முயற்சியும் விடாமுயற்சியும் பண்ணி 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 அது சோர்ந்து போனதுதான் மிச்சம். ஆனா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரெஸ்டா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆமென். ஒரு இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரியே மாத்தி கொடுக்கறதுக்கு தேவனுடைய வார்த்தையினால் ஆகுது அப்படின்னும் போது ஏன் முயற்சி பண்ணணும்? ஏன் விடாமுயற்சியில கஷ்டப்படணும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆமென். வார்த்தை வாழ்க்கையை மாற்றுகிற தரம் கொண்டுதான் இருக்கு. வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல உயர்வான இடத்து கொண்டு போறதுக்கு தரம் உள்ளதா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி மாத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். சின்ன வயசுல இருந்தே நம்ம குழந்தைங்களை கொண்டு போய் எங்கேயாவது விட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்காக நிறைய ஃபோர்ஸ், ஏதோ முயற்சிகள். ஆமென். பிள்ளைங்களும் அதுல 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 கவனம் செலுத்தி சோர்ந்து போய் முயற்சியும் விடாமுயற்சியும் கை கொடுக்காத போது தனக்கு ஒண்ணுமே வராது, நான் ஒரு திறமையே இல்லாத ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சு ஓரமா உட்காந்துறாங்க. எனக்கு நிறைய பேர் திறமை இல்லைன்னு நினைக்கிற காரணம் முயற்சியும் விடாமுயற்சியும் கொடுத்த ஒரு விளைவுதான். முயற்சியும் விடாமுயற்சியும் கை கொடுக்கலன்னு உடனே என்ன சொல்லிடுறது? உனக்கு திறமையே இல்லை, உனக்கு திறமை பத்தல, உனக்கு அது பத்தல, இது பத்தல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நம்மை திறமை உள்ளவனா மாத்துது. தேவனுடைய வார்த்தை நம்ம சக்சஸ்ஃபுல்லா மாத்துது. தேவனுடைய வார்த்தை நம்ம உயர்த்தி வைக்குது. முயற்சி விடாமுயற்சி இதையெல்லாம் தாண்டி வல்லமையான ஒரு விஷயம் இருக்குன்னா அது தேவனுடைய வார்த்தை தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால முயற்சி பண்ற நீங்களா இருந்தாலும் சரி, விடாமுயற்சி பண்றவங்களா இருந்தாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். தேவனுடைய வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்துகிறது. ஆமென். விசுவாசம் உள்ளவர்களா இருங்க, சந்தோஷமா இருங்க. வார்த்தை உங்க வாழ்க்கையை மாத்துறதை நீங்க பாப்பீங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.